எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்டில் தான் நடந்திருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் போட்டு கீழே வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த மெயின் ட்ரெண்டு. ஸோ இந்த ட்ரெண்டு வழியாக தான் எல்லாமே நடந்திருக்குது. ஸோ இந்த ஹை எதுவுமே உடைக்கவே இல்லை. ஸோ இந்த ஹை ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இதனால் நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஸோ அதே மாதிரி நம்ம ரேஞ்ச் கொடுத்துருந்தோம் பாருங்க, அந்த ரேஞ்சுக்குள்ளே எல்லாமே உட்காந்துருக்குது. ஸோ 2021 இந்த ரேஞ்செலாம் பார்த்துக்குங்க. ஸோ 20,057, 20,098, 26,115. ஸோ இது அது மாதிரி 26,162. ஸோ இதெல்லாம் முக்கியமான ரேஞ்சில் தான் அது வந்து மீட் பண்ணியிருக்குது இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி நம்ம சொன்ன ரேஞ்ச் எல்லாத்துலேயும் இருக்குது ஆக்சுவலாக. பட்டு மூமெண்ட் ஃபுல்லாகவே வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் அதை லோயர் டச் பண்ணிச்சோ அங்கெல்லாம் ஓரளவுக்கு கால் சைடில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். மற்ற சைட்லாம் வந்து உங்களுக்கு டிகே தான் நடந்திருக்குது. ஸோ மெயினாக வந்து டிகே தான் இதில் நடந்துச்சு. எந்த சைடில் டிகே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா 26,000, நம்ம எடுத்துக்கிட்டு வந்து 26,200 எடுத்தோம். அந்த ஸ்ட்ரைக்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணது. ஸோ அதுபடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அதே இது கால் சைடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ கால் சைடு பார்த்திங்கன்னா 26,200 கால் நம்ம கொடுத்த லெவல், அதாவது இப்போ இதுக்கு வந்து ஜீரோ டு ஹீரோ என்ன நடந்திருக்குன்னா 626 அந்த மாதிரி இதில் 0 to ஹீரோ எடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ அது வந்து லாஸ். ஸோ 0 to ஹீரோ வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து முக்கியமானது. ஸோ இதுதான் 0 to ஹீரோ எப்போதுமே வந்து ஹை ரிஸ்க்கு கேட்டகரி. இந்த மாதிரி லாஸ் ஆகிறதுக்குன்னு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி லெவல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லெவல்ஸ் படி தான் நடந்திருக்கான்னு பார்த்திங்கன்னா அந்த லெவல்ஸில் தான் எல்லாமே ட்ராவல் ஆகிருக்குது. முக்கியமான ரீஜியன் ஃபுல்லாகவே அதில் தான் ட்ராவல் ஆகிருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம கொடுத்த ரேஞ்ச் எல்லாமே இங்கே டச் பண்ணியிருப்பாருங்க. 34, 40, 14, 720, 620 இந்த ரேஞ்சு ஃபுல்லாகவே டச் பண்ணி தான் வெளில வந்துருக்குது. ஸோ இது ஃபுல் நல்ல டிகேயாக இருக்குது. இப்போ 34 ரைட்டர்ஸ்லாம் வந்து நல்லா ரைட் பண்ணி எடுத்திருக்காங்க டிகேவை. ஸோ இது முக்கியமானது. அதே மாதிரி புட்டை பார்த்திங்கன்னா, ஸோ இது புட்டோடைய லெவலு வந்து நல்ல ஒரு ஷைனிங் தான் அன்றைக்கி புட்டில். 26,200 புட்டு நல்ல ஒரு இதில் தான் நடந்திருக்கு. நமக்கு கொடுத்த லெவல் பாருங்கள், 66, 79, 125, 164 இந்த லெவல் எல்லாமே நல்லாவே டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்குது. 40. ஸோ இந்த லெவல் எல்லாமே டச் ஆகிருக்கு தான் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இதுபடி நம்ம பார்க்கும்போது தான் நம்ம லெவல் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இது கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். நம்ம கரெக்டாக வந்து ஒரு லெவலில் நம்ம 79 வந்து டச் எடுத்திருந்தா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். ஸோ நம்மளோட டார்கெட் ஏரியாவை இது வச்சுருந்தா பேப்பர் ட்ரேடிங்கில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்குறோம். நம்ம எந்த ரியல் ட்ரேடுங்க கொடுக்குறதில்ல. ஸோ இதுதான் நம்ம வந்து முக்கியமானது. நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான். ஓகேங்களா? ஸோ 79 அந்த இதை நம்ம எடுத்திருந்தோம்னா பையிங் ஏரியாவை 119 to அதுக்கப்புறம் மூவ் ஆகுது. ஏன்னா மார்க்கெட் கீழே போகிறதுனால இது நல்ல ரைஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் 100% ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி வந்து இந்த 26,200 கால் வந்து புட்டு 26,200 புட்டு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நின்றுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு ப்ரெடிக்ஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.